இல்ல இப்ப நடிகர் விஜய் கிட்ட இந்த கேள்வி கேட்க போறது கிடையாது. இப்ப வேங்க வயலுக்கு ஏன் வந்து விஜய்கள் போடலாம் கேட்க மாட்டோம். ஒரு நடிகர்னா அது அவருடைய ப்ரொஃபஷனுங்க. ஆனா இப்ப ஒரு நடிகர்ன்றது ப்ரொஃபஷனுங்க, அது அவருடைய தொழிலுங்க. அந்த தொழில் என்ன, அவர் சினிமாவுக்கு மட்டும் தான் உதவி செஞ்சுட்டு இருந்தாரா, இல்ல சினிமா நடிகர்களுக்கு மட்டும் தான் உதவி செஞ்சாரா? உதவிகள் யாரை வச்சு செஞ்சாரு? எதுக்காக வந்து நடிகரா இருந்தாருன்னா ரசிகர் மன்றத்தை எதுக்கு நற்பணி இயக்கம்னு சொல்லி மாத்துறாங்க? நற்பணி இயக்கம்னா என்னது? மக்கள் நற்பணி இயக்கம் தானே மாத்துறோம். ரசிகர் மன்றமாவே வச்சிருந்தாரா அவரு? ஒரு நடிகர் தான் ரசிகர் மன்றம் மட்டும் தானே வச்சிருக்கணும். எதுக்கு நற்பணி இயக்கமா மாத்தினாரு? எதற்கு அதை மக்கள் இயக்கமா மாத்தினாரு? அப்போ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைவனாக தன்னைத்தானே தகவமைச்சுக்கிட்டு இருக்காருல்ல அவரு. ஒரு நடிகராக நடிக்கும் பொழுது, ஒரு ப்ரொஃபஷனல் நடிகராக இருந்தா கூட தன்னை ஒரு தலைவராக, ஒரு மக்கள் சேவகராக அவர் தகவமைச்சுட்டு தானே வந்திருக்கிறார் 30 ஆண்டு காலமாக. அதன் தொடர்ச்சியா தானே நம்ம கட்சின்ற பரிணாம வளர்ச்சிக்கு வரோம். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து தானே நம்ம வரலாறா பார்க்கணும். அதனால நடிகர் தனியா இது தனியா பிரிச்சு பார்க்க முடியும்? அது அவருடைய ப்ரொஃபஷன் தான். நீங்க எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா, 30 வருஷம் நாங்க களத்துல நின்று இருக்கோம். 30 வருஷம் நாங்க களத்துல நின்று இருக்கோம். மக்கள் இயக்கம், நற்பணி இயக்கமாக 30 வருஷம் களத்துல நின்று மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம். அது வாக்குகளா மாறும் நம்புறீங்களா? மாறி இருக்கு. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே சொன்னது போல 120க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தலைவரோட புகைப்படத்தை மட்டுமே காட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க.